ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். ஸோ, இன்னைக்கு நம்போ கருப்பரிசியில ஹல்வா பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு ஹெல்தி, டேஸ்டி ஆப்ஷன். ஸோ, இன்னைக்கு நான் இந்த கருப்பரிசிய ஒரு ஒரு கப்பில நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு குக்கர் போட்டுக்கோங்க. குக்கர் போட்டு விசில் போட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் விசில் போட்டுக்கலாம். ஸோ, அது வேகிற நேரத்தில அந்த கேப்பில நம்ம வந்து அதுக்கான வெல்லம் பாவு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எதுனா போட்டுக்கோங்க. அந்த அந்த ஒரு ஒரு கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரையோ, வெள்ளை சர்க்கரையோ அத இது பண்ணி போட்டுக்கோங்க. அந்த வெல்லம் நான் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டேன். ஏன்னா, அதில ஏதாவது கல்லு கில்லு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு குடுக்குறது அப்படிங்கிறதுனால சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி வச்சுட்டேன். ஸோ, சைடில இது வெந்துருச்சு. நல்லா 6, 7 விசிலுக்கு மேலே வந்துச்சு. நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நெய்யில முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். ஸோ, வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? செம்மையா வெந்துட்டுருக்குல்ல. ஸோ, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லா வெந்துருச்சு. நான் தொட்டு பார்த்துட்டேன். ஸோ, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த வெல்லம் பாவு எடுத்து ஊற்றிடலாம். அதை நல்லா கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக தேங்காய் எடுத்து கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி எடுத்து கொட்டிடலாம். அது நல்லா நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு செம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த வாசனை வந்து ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. பஞ்சாமிர்தம் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல. பட் அப்படி வைக்க ரொம்ப கெட்டியாயிடும். சாப்பிட்றதுக்கும் அப்படியே வாயில் வழுக்கிட்டு போயிடும். சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு ஒரு 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 10 மினிட்ஸ் இதை அப்படியே கொதிக்க வச்சுருங்க. லாஸ்ட்டாக வந்து இறக்குற ஸ்டேஜில் இருக்கும்போது 1 பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்களேன், எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ எம்மியாக இருக்குது. பார்க்கும்போதே நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். நான் காட்டுறேன்.